வணக்கம் உறவுகளே. மூலிகை பாரம்பரிய விதைகள் ஆர்வக்கோளாறில் வாழ்வியல்னு சேனல் ஆரம்பித்தாச்சு. காடு மேடு ஓடி போய் கேட்டவங்களுக்காக விதைகள் எடுத்து கொடுத்தாச்சு. இனி மேலும் விரிவாக்கம் பண்ணும்போது மாடித்தோட்டத்தை நகர்வு செஞ்சாச்சு. மாடித்தோட்டம் நகர்வது அந்த அளவுக்கு சாத்தியமில்லாத ஒன்று. நம்ம வெளியில் போகிறோம், காஞ்சி போயிடுது. வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டால் அதை கண்டிப்பாக கவனிக்க முடியல. பராமரிப்பு இல்லாமல் தண்ணி இனி ஊற்றும்போது பட்டு போகுது. 1 ஏக்கர் 30 சென்ட் வருது. அண்ணன் தம்பி 4 பேர் பங்காளி வர்றதுனால பங்கு பிரிக்காததுக்கு முன்னாடி மூலிகைகள் பாரம்பரிய விதைகளுக்காக நமக்காக ஒரு இடம் இருக்கும்போது 32 சென்ட் வருது. அது 15 சென்ட் ஒரு பக்கமாகவும் 17 சென்ட் இன்னொரு பக்கமாக வருது. 2 பக்கமுமே அண்ணன் தம்பி பாடுபடும்போது புதரா வனமாக கிடக்குது. ஒரு 15 சென்ட் பக்கத்தில் உள்ளது பொதுவான கிணறு. ஒரு 7 பங்காளிகள் நீர்ப்பாசனம் செய்யும்போது புதரா அடைஞ்சு இடி கிணறு மாதிரி கிடக்குது. நமக்கு தேவையானதை நாம் தான் இறங்கணும். பிற செடி செத்தை கிளீன் பண்ணும்போது முதல் நாள் ஒரு பக்கமாக இறங்கியாச்சு. நெல்லிக்காய் மரம் 6 நெல்லி மரம் உடஞ்சி கிணத்துக்குள்ள விழுவுற மாதிரி இருந்துச்சு. நம்ம நோயால் இருந்தாலும் அடுத்தவங்கள நம்ம தேடிக்க இருக்க முடியாது. நம்ம பங்கு நம்ம தான் தேடணும். சரி, இது எப்படி இருக்க முடியாதுன்னு அது ஃபீல்டில் இறங்கியாச்சு. 4 பக்கமும் கிணறு புதராக இருக்குது. வடக்கு பக்கமாக முதல் நாள் வேலையில் இறங்கியாச்சு. வெட்டி சாய்க்கும்போது அங்கங்கே கையில் செனாம்பு இறுக்கியெல்லாம் கொடுத்து ரத்தங்கள் கலரிகளோடு இறங்கியாச்சு முதல் நாள். 2வது நாளாக தென்னை மரம் கீழ்ப்பகுதியாக கிணறு இடிஞ்சிட மாதிரி சாயுத மாதிரி இருக்குது. அந்த பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுது. தம்பி மாட்டுக்கு தீவனம் போட்டு அது கவனிப்பு இல்லாமல் போட்டுட்டாங்க. அது ஒரு பக்கமாக அது பாம்பு ஸ்னேக் பாபு அங்கங்கே புதை இருந்து குழி மாதிரி பறிஞ்சு வேறு கிணறு நீர் அரிப்பு போய் கல் அடியில் உளுந்து போயிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கிணறு உள்ளே போயிடுற மாதிரி அரிப்பாயிருச்சுது. பாராமல் பயிர்கடும் சேராமல் உறவுகடும் ஒன்று சொல்லுவாங்க. ஔவையார் ஒரு 60 வகையானது எதை கெடுங்கடுங்க. 60 தாண்டி எது இருந்தாலும் கவனிப்பு இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அது மாதிரி தான் ஏனாதாரான முன்னோர்கள் கிணறு வெட்டி வச்சுட்டாங்க. இலவச மின்சாரம் சுவிட்சை தட்டினா தண்ணி போகுது, விவசாயம் பண்ணலாம். பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ன மாதிரி 7 பங்காளிகள் இருந்தாலும் எனக்கு என்ன உனக்கு என்னங்க. உனக்கு வர்றது 32 சென்ட், அவங்கவுங்க 1 ஏக்கர் 1.5 ஏக்கர்லாம் இருக்கிறாங்க. உனக்கு என்னென்னாங்க. நமக்கான இது பங்கு இதில் தான் வருது. நம்ம இடத்த சுத்தம் பண்ணும்போது பொது இடமா இருக்குது. 2 சேர்ந்து 2 in 1 ஆயிடுது. சுத்தம் பண்ண இறங்கியாச்சு. 2வது நாள் அந்த குழியாக புதையாக இருந்ததுனால அதையும் போட்டு கிணத்தையும் காப்பாற்றணும். மண்ணுக்குன்னெல்லாம் போட்டு மேடில் இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி கொண்டாந்து போட்டு கிணத்தையும் பாதுகாத்தாச்சு. 3வது நாளாக தெற்கு பக்கமாக 3 பக்கமும் சுத்தம் பண்ணியாகும்போது கிணறு ஓரளவுக்கு பார்வையாக இருக்குது. மீண்டும் இதெல்லாம் எல்லாத்தையும் வசூல் பண்ணி கெமிக்கலெல்லாம் வைக்கிறத சொல்கிறாங்க. வேரெல்லாம் அளவு வைக்கணும். இப்போ வெட்டி விட்டால் மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சிடும். வேரும் கீழே இப்போ பெருத்துக்கிட்டே வரும். இன்னும் கிணத்துல உள்புறமாக தெற்கு பக்கமும் மேற்கு பக்கம் இச்சி மரம் இதெல்லாம் இருக்குது. அதை பாதுகாக்கணும்னா யாராவது மிஷின் இதெல்லாம் கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணி சரி பண்ணணும். 2 பக்கமாக 4 குமியாக பிஞ்சக்குள்ளே ஒரு 2 குமி வெட்டிய விறகுலாம் சாச்சாச்சு. அதை காஞ்சதுக்கப்புறம் தீய வைக்க. இன்னும் 2 பொதுவான இடம் கமல்நடைன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு 2 மொத்தம் 4 இடத்துல வெட்டி போட்ட செடியெல்லாம் குமிக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நாள் கழித்து விவசாயத்துக்கு இடையூறு 2 குமி பிஞ்சையிலே போட்டதுனால நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீய வச்சு கொளுத்தியாச்சு. முருகன் காட்டை கொளுத்தி திருத்தி கார்த்திகேயன் என்ற பேரில் மக்கள் செஞ்ச மாதிரி ஒரு புதுவிதமான அனுபவம். சாம்பல் சத்து கிடைக்கும் நமக்கு. 2 குமியை எரிச்சாச்சு. அதற்கு இதர் வேலை 3 நாள் வேலை முடியும் போது அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷனுக்காக துணைக்கு யாரும் இல்லை. சரி, அம்மாவுக்காக துணைக்கு போயிட்டு அடுத்த கட்ட வேலையை நகரத்துலாங்க சில வேர்களை தோண்டி எடுக்கணும். மண்வெட்டு கிளையாக குத்தி அகத்தி போட்டு குட்டி வளர்ப்பதற்காகவும் மூலிகைகளை தேடுதலுங்க கொண்டாந்து விவசாய இடத்துல பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு புது விதைகள்லாம் இருக்குது. அடுத்து என்ன விதைகள்லாம் நான் தேடி இருக்கேங்கிறதும் சொல்கிறேன். ஒரு சில விதை பரிமாற்றம் மாற்றிக்கலாம். என்கிட்ட என்ன விதை இருக்குன்னு சொல்ல, நீங்களே தான் கொடுங்க. அப்படி மாற்றி விதைகள் வாங்கி இயற்கை விவசாயம் மூலிகைகள் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து அடுத்த வேலையாக என்ன வேலைங்கிறத சொல்கிறேன். நன்றி உறவுகளை. மேலும் ஒரு அடுத்த கட்டத்தில் சந்திக்கிறேன்.